நல்லா இருக்கணுங்கிற அக்கறை உங்கள மாதிரி எனக்கும் இருக்கு. ஏன் அதை விட அதிகமாவே இருக்கு. ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நீங்க ஒத்துக்கிட்டு வந்தது கொஞ்ச நஞ்சமா இருந்தா பரவாயில்லங்க. இவ்ளோ பணத்துக்கு நம்ம எங்க போறது? யார்கிட்ட கையேந்தி நிக்கிறது? இது பெரிய பணம் தான் வேலு. ஆனா அது நம்மளால புரட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்மளால முடியும். அந்த நம்பிக்கையோட இருங்க. இப்படி கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்னமோங்க நீங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையோட சொல்றீங்க. ஆனா நிச்சயமா எதையோ மனசுல வச்சுட்டு தான் பேசுறீங்கன்னு தெரியுது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க, பூஜா கல்யாண விஷயத்துல மறுபடியும் எந்த தப்பு நடந்துடக்கூடாது. அது அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தும் தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டாங்கன்னு ஊரே பேசும். அத என்னால தாங்கிக்க முடியாது. வேலு, நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு கெட்ட பேரை உங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ வாங்கி தர மாட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு அது போதும் வேலு. சரி, நீங்க தூங்குங்க, நான் வரேன். கடவுளே, பூஜாவோட கல்யாணத்தை எந்தவித தடையும் இல்லாம நீதான் நடத்தி வைக்கணும். அப்பா. செல்வி வா, உட்கார். உட்காருமா. உட்காரு. சம்மந்தி எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. ஆனா டாக்டர் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சமா, எங்க நம்ம வீட்டு சூழ்நிலை வர முடியல. சரி, மாப்பிள்ள நல்லா இருக்காரா? எங்கம்மா அவர் வரலையா? அவருக்கு என்னப்பா, நல்லா இருக்காரு. மண்டபத்துல வேலை இருக்குன்னு சீக்கிரமா கிளம்பி போயிட்டாரு. வா செல்வி, எப்படி இருக்க? மனோன்மணி, செல்விக்கு காஃபி கொடு. ஆஹா, இல்லப்பா வேண்டாம். வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தேன்.